ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான ஆனுவல் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின். பட் இந்த வருஷம் புது சிலபஸ் அப்படிங்கிறனால நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நான் கொடுக்கக்கூடிய இந்த கேள்விகள் மட்டுமே படித்தாலே போதும். ஏன்னா தேட்டாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாடமும் கம்மின்னு சொல்லும்போது நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு தேவை. இன்னொன்று, ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தானா இது அப்படிங்கிறது. இந்த வருஷம் புது சிலபஸ்க்கான ஒரிஜினல் கொஸ்டின் தான். பட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு 5 டிஸ்ட்ரிக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லும்போது இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளும் அட்டன் பண்ணிடலாம். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் இதில் மேலே இருக்கக்கூடியதில் சரியான விடை தேர்தல் உங்களுடைய இயலில் எல்லாத்தையுமே படிச்சிருங்க. அடுத்தது பொறுத்துக. அடுத்தது பார்த்தீங்கன்னா சொற்றொடரில் அமைத்தெழுதுக. ஆலோசனை உடன் பிறந்தார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்தீங்க அப்படின்னம்னா விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியாட்டல். பாஞ்சாலங்குறிச்சியின் இயற்கை வளம் எத்தகையது? தாராபாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களுடைய பெயர்கள். பெயர் சொல் எத்தனையப்படும்? அறிவின் பயன் யாது? சொற்களின் வகைகளை எழுதுக. வள்ளலார் பசிப்பினியை நீக்க என்ன செய்தார்? அப்படியே கீழே சிறுவினாவில் வந்தீங்க அப்படின்னம்னா பாஞ்சாலங்குறிஞ்சியின் வீடுகள் எவ்வாறு இருக்கும்? காந்தியடிகள் தமிழுக்கும் உள்ள தொடர்பு. பராபரக்கண்ணியில் தாய்மானவர் கூறுவன. நீர்நிலைகள் குலத்து சேட்டல் கூறியவன. எல்லா உயிர்களும் மகிழ்வோடு வாழ புத்தபிரான் கூறும் அறிவுரை. மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் முதல் 2 இயலில் இருக்கக்கூடிய 2ஐயுமே படிச்சிருங்க. பகுத்துண்டு என தொடங்கும் திருக்குறளில் மொத்தமே 3 தான் இருக்குன்னு சொல்லும்போது 3ஐயுமே படிச்சிருங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னம்னா என் வீடு டேஸ் உள்ளது, அங்கே உள்ளது. யார் டேஸ் தெரியுமா? அவர் தெரியுமா? யார் அவர் தெரியுமா? அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு பொருள் தருக. 6 திங்கள், இரு பொருள் தருகன்னு கொடுத்துருக்காங்க. திங்கள்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே என்ன பொருள் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இப்போ திங்கள் அப்படின்னம்னா நம்ம இருக்கக்கூடிய 4மே எழுதணும்னு அவசியம் இல்லை. கிழமை, நிலவு, மாதம், இது 3ல் ஏதாவது 2 எழுதினாலே, இரு பொருள் தானே சொல்லியிருக்காங்க, ஏதாவது 2 எழுதினாலே போதுமானது. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் கொஸ்டினுக்கு இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டுமே நீங்கள் படித்தா போதும். வேலிநாச்சியார் சிவகங்கை மீட்ட நிகழ்வு. முடிவிலே ஒரு தொடங்கம் என்னும் தலைப்பின் காரணம் குறித்து எழுதுக. அதுமாரி கீழே பார்த்தீங்கன்னா 33க்கு நூல்கள் அனுப்ப வேண்டிய பதிப்பகதாரருக்கு கடிதம் எழுதுக. அறம் செய்ய விரும்பு என்னும் தலைப்பில் கட்டுரை. இந்த ஒரு கட்டுரை படுத்த எழுதுனா போதும். இல்லை நான் ஆல்ரெடி பதிப்புதாரருக்கு கடிதம் நான் படிச்சிட்டேன் அப்படின்னம்னா அந்த கடிதம் 2மே உங்களுக்கு எக்ஸாமில் வரும். 2ல் ஏதாவது ஒன்று தான் அட்டன் பண்ண போகிறீங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன். ஏன்னா நாளைக்கு மார்னிங் எக்ஸாம்னு சொல்லும்போது ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னா எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் முடிஞ்சு வரும்போது உங்களுக்கு இங்கிலீஷ்க்கான மாடல் கொஸ்டின் நம்முடைய சேனலில் ரெடியாக இருக்கும். அதையும் டவுன்லோட் பண்ணுங்கள். நீங்கள் சோசியல் வரைக்குமே எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்முடைய சேனல் உங்களுக்கு எல்லா வீடியோவுமே தொடர்ச்சி அப்டேட் பண்ணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஆல் தி பெஸ்ட்.